போண்டாமணி வந்து அவர் வாழ்க்கையில் கல்யாணத்தை பற்றி நினச்சதே கிடையாது. அவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் சிங்கமுத்தண்ணன் தான். ஏன்னா டேய் எத்தனை நாளைக்கு தான் இப்படி மொட்டை பையெல்லாம் திரிவ, முதல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணி தொலை, நானே உனக்கு பொண்ணு பார்த்து தொலைன்னு சொல்லி தீவிரமாக பொண்ணு பார்த்து அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது சிங்கமுத்தண்ணன். அவருடைய சொந்த செலவில் தாலி வாங்கி கொடுத்து வல்லக்கோட்டை முருகன் கோயிலில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இன்றைக்கி வந்து அவர் 2 குழந்தை பிறந்து அந்த குழந்தைகளை வளர்த்து இந்த அளவுக்கு படிக்க வச்சுருக்காருன்னா அதுக்கு காரணம் எங்கள் அண்ணன் சிங்கமுத்தண்ணன். அவருக்கு மட்டும் இல்லை, எனக்கும் என் திருமணத்தை நடத்தி வச்ச சிங்கமுத்தண்ணன். இப்படி நிறைய கலைஞர்கள், ஏழை கலைஞர்களை வாழ வைத்த தெய்வம். தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டப்போ அந்த நடிகர் சங்கத்தை வந்து எனக்கு என் கல்யாணத்துக்கு சாப்பாட்டு செலவு கொடுத்தவர் சிங்கமுத்தண்ணன். அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர், நல்ல இதயம். இங்கே வந்திருக்காங்க. போண்டாமணி வாழ வைத்த தெய்வம். அவர் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயங்க. ஒரு 1987 88 சந்தித்தேன் நான். அப்போ வந்து எம்ஜிஆர் நகரில் ஹோல்சேல் ரைஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ தெனாலிங்கிற நடிகனும் போண்டாமணியும் அப்போ வருவாங்க. எல்லா கம்பெனியும் போய் சான்ஸ் எழுதிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து உட்காருவானுங்க. கரெக்டாக 1 மணி 1:30 மணிக்கு வருவாங்க. நான் வீட்டுக்கு சாப்பிட போகிற நேரத்தில் 25 ரூபா கொடுப்பேன் டெய்லி. இது ஒரு காணிக்க மாதிரி கொடுத்து சாப்பிட்டு வாங்கினாப்ப அந்த 1 மணிக்கு பெல் அடித்த மாதிரி வந்துடுவாங்க 2 பேரும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் அவங்க முன்னேறாங்க, நம்மளும் முன்னேறாங்க. அங்கே வடிவேலு எல்லாம் சேர்ந்து நடிக்கையில் எல்லாரையும் கூப்பிட்றது நான் தான். எல்லா நடிகனையும் கூப்பிட்டு வடிவேலு சொல்லி போட சொல்கிறது நான் அதில் இருப்பேன். பாவம் கஷ்டப்படுறாங்க, எல்லோரும் போட்டு அப்படிலாம் வந்தோம். அப்புறம் திடீர்னுலாம் இப்படி தெரியும்போது என்னடா கல்யாணம் பண்ணணும்னா யாருன்னு எனக்கு பொண்ணு தருவா, நான் ஸ்லோனில் இருந்து வந்திருக்கேன், எனக்கு யாரும் பொண்ணு தர மாட்டாங்க, அதெல்லாம் தருவாங்கடான்னு சொல்லி அப்புறம் போய் அலைஞ்சு ஒரு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சேன். காசு இல்லைன்னா சரின்னு பத்திரிக்கை அடிக்கையிலேருந்து மாலையிலேருந்து எல்லாம் வாங்கி புடவை எல்லாம் வாங்கி கொடுத்து வல்லக்கோட்டை முருகன் கோயிலில் போய் அங்கே சாப்பாடு பிரமாண்டமாக ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஒரு 500 பேருக்கு. அது எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சு நல்லா இருக்காங்க. நல்லா இருக்குது. என்ன ஒன்றா வேண்டிய ஒரு பெரிய பழக்கம், ஓய்வே எடுக்க மாட்டான். ஓய்வு எடுக்கிற வேலையே கிடையாது. இந்த கன்னியாகுமரியில் இருக்கேன், சாத்தூரில் இருக்கேன், எங்கெங்கேயோ இருக்கேம்மா, பூரா கேரளாவில் இருக்கேன். இந்த ஸ்டேஜில் ஸ்டேஜில் போய் ஆடுவாப்புல, அப்பப்போ ஆடுறது பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள். அப்படி என்னென்னா அவனுக்கு என்னென்னா பிள்ளைகளுக்கு ஏதாவது சேர்க்கணும், பொம்பளை பிள்ளை இருக்குது, ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், படிக்க வைக்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வர்றது அவனுக்கும் வந்துருச்சு. என்ன வந்து இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்காமல் அலைஞ்சிறது தான் வந்தது. ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுத்து நான் பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். நல்ல நடிகை, நல்லா எந்த இதை சொல்லிக் கொடுத்தாலும் நல்லா நடிப்பாப்புல. கல்யாணத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாலி எட்டும்போது போலீஸ் வந்துருச்சு. யாரோ ஒரு சக நடிகர் அதாவது விடுதலை புலி கல்யாணம் பண்ணுறாங்கன்னு போட்டு விட்டான். போரூர்லேருந்து போலீஸ் ஜீப்பில் வந்து போண்டாமணி எப்படி அதெல்லாம் பெரிய கூத்து, நினச்சி பார்க்க முடியல. சரி அண்ணே போலீஸ் அப்படி தாலியை கட்டுறான்னு ஒன்று அவன் 2 முடிச்சு போட்டு நான் ஒரு முடிச்சு போட்டு மொத்தமாக 3 முடிச்சு தாலி எடுத்தாச்சு. அப்புறம் இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் நான் போரூரில் பேசி, சார் அவன் விடுதலை புலியில் நடிக்க வந்திருக்கான், சும்மா இது பண்ணாதீங்கன்னு பேசி அப்படி அப்புறம் சரின்னு போச்சுனாங்க. அப்படி 2-3 கேஸு கிரைம் பிரான்ச்சில் கூட்டி போயிட்டாங்க. அப்புறம் நான் தான் போனேன். அப்போ தான் தவசி படத்தில் எனக்கு வேறு கேரக்டர் கொடுக்க சொல்லிட்டு நான் போய் அங்கே போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிக்கிட்டு வந்தோம். பல பிரச்சனைகள் ஸ்லோன்லேருந்து வந்ததுனால அவன் பாவம் விடுதலை புலிக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை. ஸ்லோன் தமிழை கொஞ்சம் நல்லா வந்துச்சு. அப்புறம் கல்யாணம் நம்மள பிள்ளைகள்லாம் இப்போ நல்லா வந்துருச்சு. இனிமேல் தான் வளர்ச்சி நல்லா வரப்போகிற நேரத்தில் அவனுக்கு இப்படி ஒரு இதாகிடுச்சு. ரொம்ப தகவல் தெரிஞ்சோன்னா மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளே இருந்து எல்லாம் பண்ணி வச்சோம். என்ன ஒரு சந்தோஷம்னா போயிட்டா கூட அந்த அம்மாவுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை 2 விவரமான ஆள். அதுகளை நம்மளும் இருக்கோம். போண்டாமணிக்கு எப்படி உதவி பண்ணமோ நம்ம மறுபடியும் எல்லோரும் சேர்ந்து சினிமா உலகத்தில் எல்லோரும் உதவி பண்ணுவாங்க பேரை சொன்னாவே. ஏன்னா எல்லாத்தையும் நல்ல பிள்ளையாக நடந்தவன், நல்ல நடிகனும் கூட. சும்மா அப்படி இப்படி சொல்ல முடியாது. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் கொடுத்த கேரக்டரை கரெக்டாக மக்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாகவும் காமெடியாகவும் இருக்கும். ஏன்னா அவனோட உருவம் ஒரு மாதிரி இருக்கும், அதனால் நகைச்சுவையாக இருக்கும். அப்படிப்பட்ட போண்டாமணியை இன்று சினிமா உலகம் இழந்து பெரிய சோகத்தில் துக்கத்தில் இருக்காங்க. பழகினவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பழகாதவங்களுக்கு ஒரு நடிகன் போயிட்டாருங்கிற வருத்தம் இருக்கும். அது என்னமோ தெரியல, இந்த வருஷம் நிறைய பேரை இழந்து தவிக்கிறோம். அது ஒரு பக்கம் வேதனையாக இருக்குது. நல்ல நல்ல நடிகர்கள்லாம் வைத்தாமி, மனோபாலா, இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம விட்டு பிரிந்து விட்டார்கள். சரி, பிறப்புன்னு ஒன்று இருந்தாலும் இறப்புன்னு இருக்கும். அதை மறுபடியும் நம்மளே சொல்லி நம்மளே சமாதானப்படுத்தி கொண்டே தான்
நாமும் ஒரு நாளைக்கு அதை சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனால் எப்போ என்னென்னு யாருக்கு தெரியும். சரி, இருந்தவரை வாழ்ந்தார், நல்லா நடித்தார், நல்லா சம்பாதிச்சார், பிள்ளை இருக்குது, நம்ம அவரோடு இருந்தோம், அவருக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்தோம், இன்னமும் செய்வோம். இருந்தாலும் இந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்தாருக்கும் பிள்ளைகளுக்கும் தைரியமாக இருங்க, நான் இருக்கேன், என்னமோ உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த உதவி இருந்தாலும் கேளுங்க, நான் செய்கிறேன்னு இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி நம்ம வாயில் சொல்கிறதுலாம் இல்லை, நம்ம செஞ்சுருவோம். செஞ்சு ஏதோ அவங்க வளர்கிற வரை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு. அப்புறம் அந்த பொண்ணு படிக்குது வேல்ஸ் காலேஜில், அவர் தான் ஃப்ரீயாக படிக்க வைக்கிறார், ஐஸ்வர்யா வேலை. படிப்பு முடிகிறது எல்லா செலவும் அவர் பண்ணுறேன்னு போன வருஷமாக சொல்லி படிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பையன் இன்னும் சில ஏதாவது வேலை தேடி கொடுக்கணும், கொடுத்தாங்கன்னா அவங்க அம்மாவை காப்பாற்றக்கூடிய தகுதி வந்துடும். இதை போண்டாமணிக்கு நம்ம செஞ்ச கடமையாக இருக்கும். நடிகர்களும் சரி மற்றவர்களும் சரி சினிமா உலகத்தை சேர்ந்தவர்கள் அந்த பிள்ளைய மேலே கொஞ்சம் கவனம் செலுத்தி, யார் பிள்ளையாக இருந்தாலும் சரி தகப்பனை பிரிஞ்சால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வளர்கிறவரை அவங்களுக்கு தக்க உதவியை தகுதியான நேரத்தில் தக்க நேரத்தில் செய்வோம்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இவ்வளோதான். ஆனால் அந்த குடும்பத்தாருக்கு அவருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுகிறேன், நிலையில் ஆட்பார வேண்டி கொடுக்குறேன். அவருடைய குடும்பத்தார்கள் இதை தாங்கி மறுபடியும் அந்த குழந்தைகளை எப்படி ஆளாக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்து வைராக்கியத்தோடு வாழ்ந்து அவர்களை சிறப்பான வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, நானும் மீண்டும் ஒரு முறை மிக வேதனையோடும் பெரிய ஒரு மன துக்கத்தோடும் இன்று இதை நான் உங்களிடம் பேசியிருக்கிறேன். நன்றி. நான் நடிகர் பெஞ்சமின், என்னுடைய நீண்ட நாள நண்பர், என்னுடைய ரூம்மேட்டு. நாங்கள் ஒரு 3 பேர் ரூம்மேட்டாக இருந்தோம், ரொம்ப இன்டிமேட்டாக. நான், போண்டாமணி, நெல்லை சிவா 3 பேரும் மன்சூர் அலிகான் சார் வீட்டு மாடியில் அப்போ இருந்தப்போ இருந்து நான் அந்த நட்பு எங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் யாருமே 3 பேருமே பிரியலை. அப்படி இன்டிமேட்டாக இருந்தோம். எவ்வளவு இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டோம். இப்போ நான் வேலைக்கு போனேன்னா கூட இருக்கவங்க அங்கே மன்சூர் சார் ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுவேன். போண்டாமணி வேலைக்கு போனால் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவார். நெல்லை சிவா வேலைக்கு போனால் சாப்பாடு போடுவார் எல்லாருக்கும். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிட்டோம். அப்படி இருந்த நட்பு அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்து எங்கள் நட்பு உண்மையாகவும் அவங்க குடும்பத்தில் நான் ஒருத்தனாகவும் இருந்துட்டு வரேன். அவர் உடல்நிலை சரியில்லாத என்கிட்ட சொல்லவே இல்லை முதல்ல. அப்புறம் திடீர்னு இப்போ ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம இவர் கிரேன் பண்ணவர்கிட்ட சொல்லி ஓமந்தூர் போய் சேர்ந்துட்டார். சேர்ந்துட்டு ஒரு ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி காலையில் ஃபோன் பண்ணோன்னா, என்னடா போண்டாமணி ஃபோன் பண்ணுறாரு சொல்லி, என்ன பண்ணி என்ன அண்ணே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டோம், 1 மாதமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன், நேற்று நைட்டு தான் சொன்னாங்க 2 கிட்னியும் போயிடுச்சு அப்படின்னு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன எப்படியாச்சும் காப்பாற்றுங்கண்ணே அப்படின்னாரு. நாம்ளே கஷ்டத்தில் இருக்க, நம்ம போய் என்னத்தை போய் காப்பாற்று, நம்ம கோடீஸ்வரனா? சரி என்ன பண்ணுறது ஏது பண்ணி தெரியாமல் நான் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயாவுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். அந்த வீடியோ பார்த்துட்டு முதல்வர் ஆணைக்கிணங்க மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஐயா திரு மாசு ஐயா அவர்கள் போண்டாமணி கூட்டு போய் ஓமந்தூர் மருத்துவமனையில் தனியாக ஒரு ரூமை கொடுத்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. ஒரு கிட்னி பதிஞ்சு வச்சுருந்தோம். ஒரு 3-4 முறை போய் கிட்னி வந்தது, அந்த மேட்ச் ஆகலை, மிஸ் மேட்ச் ஆகிடுச்சு. அப்புறம் இதில் திருச்சி எஸ்ஆர்எம்மில் போய் நீங்கள் பதிஞ்சு வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் திருச்சி எஸ்ஆர்எம்மில் போய் பதிஞ்சு வச்சோம். அங்கேயும் ஒரு 3 அட்டெம்ப்ட் பண்ணோம். 3 அட்டெம்ப்ட் பண்ணியும் 3 கிட்னியும் மிஸ் மேட்சாக போச்சு. ஒரு இந்த 6-7 மாதத்தில் கடைசியாக 4ஆவதாக ஒரு கிட்னி கிடச்சிது, ஒரு ஆக்சிடென்ட் கேஸு. அது போய் பார்த்தோம். உடனே நைட்டாக கிளம்ப சொன்னாங்க. கையில் காசு இல்லை. அப்போ அர்ஜுன் சாருக்கு ஃபோன் பண்ணோன்னா அர்ஜுன் சார் ஒரு 50,000 கொடுத்தாரு. கொடுத்து கார் வச்சுக்கிட்டு நேராக நீங்கள் போங்க, பின்னாடி எவ்வளோ நாள் நான் பணம் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சார் அனுப்பிவிட்டார். அப்புறம் திருச்சி எஸ்ஆர்எம்க்கு போனோம். போய் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி அங்கே போய் 20,000 முதல்ல கட்டி எல்லாம் அந்த ப்ளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டுக்கு இந்த டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டும் பண்ணியாச்சு. டோனருக்கும் பண்ணியாச்சு, போண்டாமணிக்கும் பண்ணியாச்சு. பண்ணி ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகும்போது அந்த டோனர் வந்து இறந்து விட்டார்.
அப்போ அந்த கிட்னி கொடுக்க முடியல, மேட்ச் ஆகி அந்த கிட்னி கொடுக்க முடியல. அங்கேயே அழுதுட்டார், என்னண்ணே இப்படி மேட்ச் ஆகி கொடுக்க முடியலையாண்ணே, செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நைட்டாக இங்கே வந்தார். வந்து மழை சரியான மழை, அந்த மழையிலே ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாத்தையும் வேண்டானே ஒரு நாள் இருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்கன்னு டாக்டர் சொல்கிறார். இல்லை நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி மழையிலே வந்தார். வந்து நனைஞ்சிக்கிட்டு வந்து இங்கே வீட்டில் விட்டுட்டு அடுத்த நாள் வந்து சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் பாலச்சந்தர் சார் அவருடைய தங்கச்சிக்கு கல்யாணம் கம்பத்துக்கு இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி இவருக்கு கலெக்டர் தங்கச்சி கல்யாணம் அப்படின்னோடனே நான் எப்படியாச்சும் வந்துடுறேன், இவங்களை போய் வீட்டில் விட்டு வந்துடுறேன்னு சொல்லி மழையிலேயே நனைஞ்சிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு அப்புறம் மழையிலே நனைஞ்சிக்கிட்டு அங்கே கம்பத்துக்கு வந்தார். வந்தோடனே ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போச்சு, நடக்க முடியல. சரி அப்போ நைட்டாக நம்ம போயிடலாம், ஊருக்கே போயிடலாம் வாங்க, ஹாஸ்பிட்டல் இல்லாட்டி திருச்சி எஸ்ஆர்எம்மில் போய் அட்மிட் பண்ணிடலாம். இல்லைண்ணே இவ்வளோ தூரம் வந்துட்டோம், கலெக்டர் தங்கச்சியோட முகூர்த்தத்தை பார்க்காம போகக்கூடாதுன்னு சொல்லி காலையில் முகூர்த்தத்தை பார்த்துட்டு வந்தார். வந்து ஒரு மாதமாக அட்மிட் ஆனாருங்க. அங்கேருந்து வந்து உடம்பு ரொம்ப முடியல, ஒரு மாதமாக ட்ரீட்மெண்ட்டு, அட்மிட் ஆகி போகிறது வருது டயாலிசிஸ் ஒரு 2 தடவைக்கு 3 தடவை பண்ணி எவ்வளவோ இது பண்ணியும் கடைசியில் வந்து இந்த மூச்சு திணறல் வந்து நேற்றுக்கு நைட்டு ஒரு 10:30 மணிக்கு மூச்சு திணறல் வந்து ரொம்ப பல்செல்லாம் டவுன் ஆகி போச்சு. டவுன் ஆன உடனே ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி மூச்சு திணறல் வந்துச்சு, இதெல்லாம் இதாகி போச்சு, பல்செல்லாம் குறைஞ்சி போச்சு, என்ன பண்ணுறது தெரில. டேய் பக்கத்தில் எந்த ஆஸ்பத்திரி இருக்குது, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, அங்கே கூப்பிட்டு போ, ஓமந்தூர் போகிற வரைக்கும் வேண்டாம் தாங்காது அப்படின்னா டக்குன்னு குரம்பேட்டைக்கு எடுத்துகிட்டு போனாங்க. குரம்பேட்டை ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் செக் பண்ணும்போது இல்லை இது உயிர் போய் ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. அது மாதிரி நல்ல ஒரு மனுஷன், இலங்கையிலேருந்து அகதியாக வந்தான், எதுவுமே கொண்டு வரல. அவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் குண்டடிப்பட்டு நடுக்கடலில் விழுந்து செத்து போனாங்க. இவர் குண்டடிப்பட்டு 2 காலையும் குண்டு, ஒரு காலில் குண்டு எடுத்துட்டாங்க, ஒரு கால் முட்டியில் குட்டி எடுக்க முடியல, அது எடுத்தால் நடக்க முடியாதுன்னு சொன்னதால் கடைசி வரைக்கும் குண்டோடு தான் இருந்தார். அப்படி வந்து அந்த குண்டடிப்பட்ட காலோடையே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊருக்கும் போய் அவர் கலை நிகழ்ச்சி நடத்தி ஆடி சம்பாதிச்சு அவருடைய குழந்தைங்களை காப்பாற்றினாங்க. 2 பிள்ளைங்க, ஒரு பொண்ணுக்கு வந்து நம்ம ஐஸ்வரி கணேஷ் ஐயா வந்து இலவச சீட்டு காலேஜில் அவர் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இலவசமாக கொடுத்தாங்க. பையனுக்கு ஒருத்தர் வந்து இலவசமாக சீட்டு கொடுத்தார், +1 சீட்டு. அவரால் இப்போ வெளியூர் எங்கேயும் போகக்கூடாது, எங்கேயும் சுற்றக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால வேறு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வருமானத்துக்கு வழி இல்லை, என்னடா பண்ணுறது தெரியல. பையன் வந்து ஸ்கூல் விட்டு நின்றுட்டு சரிப்பா நான் போய் சம்பாதிக்கிறேன்ப்பா, நான் போய் சம்பாதிச்சு உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி பையன் போய் வேலைக்கு இப்போ நம்ம பகவதி பாலா கேமராமேன்கிட்ட போய் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து ஒரு 3-4 மாதமாக வேலை பார்த்துட்ருக்கான். பாப்பா காலேஜ் படிக்குது. என்னென்னா அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி, நடக்க முடியாது. இதுக்கு மேலே அவங்க வாழ்வாதாரம் என்னன்னு தெரியல. எத்தனையோ கோடியாக சம்பாதிக்கிறாங்க, காசு பணம் கொடுக்க வேண்டாம், ஆளுக்கு ஒரு 2 நாள் வேலை கொடுத்தாவே அந்த குடும்பம் எப்படியோ சம்பாதிச்சு பழச்சிருப்பாங்க. வேலை இல்லாதனால ஊராக போய் திரிஞ்சு அலைஞ்சி உடம்பை கெடுத்து எந்த கெட்ட பழக்கமும் இல்லைங்க, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. அப்பேற்பட்ட மனுஷன் இறந்து போனான். இதுக்கு மேலே என்ன ஆகும்னு தெரியல. யாருமே வரல. எல்லா சங்கத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க நல்லா இருக்கும்போதே இப்போ போய் நாங்கள் கேட்டோம், ஹெல்ப் எல்லாம் கேட்டோம், யாருமே எதுவும் செய்யலை. இதுக்கு மேலே என்ன ஆகும்னு தெரியல.